புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. புதுச்சேரியில் மேலும் இன்று பள்ளிகளுக்கு ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதுடன் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ். புதுச்சேரியில் கனமழை பெய்ததன் காரணமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் குடியிருப்புகளிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. பொதுமக்கள் எந்த அளவிற்கு அவதியடைந்திருக்கிறார்கள்? இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. அதாவது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக புதுச்சேரி முழுவதும் கனமழையானது இரவு நேரங்களில் தொடர்ந்து பெய்து வருகிறது. நேற்று இரவு சுமார் 7 மணியளவில் தொடங்கிய கனமழையானது நேற்று நள்ளிரவு முதல் நீடித்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு சாலைகளிலிருந்து வெள்ள நீர் ஆறு போல ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் நடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமப்படுத்தினர். மேலும் இந்த கனமழை காரணமாக புதுச்சேரியின் தாழ்வான பகுதிகளான பூமியான்பேட்டை, ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதேபோல் புதுச்சேரியோட தற்காலிக பேருந்து நிலையமாக உள்ள ஏஎஸ்டி சாலையில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் நீரில் மூழ்கியுள்ளது. அது நீர் வடிவதற்கான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாததால் அங்கு நீர் தேங்கியுள்ளது. மேலும் நீர் வடிய தொடங்கினாலும் அங்கு பேருந்து அதிகமாக இருப்பதால் அங்குள்ள பயணிகளும் மிகுந்த சிரமப்படுகின்றனர். இதனிடையே இந்த கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 4-5 மணி நேரம் பெய்த இந்த கனமழை காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர்களுக்கு கோடை விடுமுறையில் விடப்பட்ட அந்த நீடிக்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்வதற்காக சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பெய்த கனமழை காரணமாக இன்று இயங்க இருந்த பள்ளிகள் அனைத்தும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.